ஆனா என்ன இங்க வீட்ல வச்சிருக்காதீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு எனக்கு நரகமா இருக்கு. என்ன எங்கேயாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருங்க. அதான் எனக்கு நல்லது. ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப வலிக்குது நாகராஜ். நீங்க என்ன நம்பாட்டினாலும் பரவாயில்ல, நம்புற மாதிரி நடிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப வலியா இருக்கு. என்ன பைத்தியக்காரன் நினைச்சாதானே உங்களால அப்படி எல்லாம் செய்ய முடியும்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க வேதாஜி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் உங்களை நம்புறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்ல. இதுக்கு மேல என்ன சொல்லி உங்களை நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன் நீங்க சுந்தர் கிட்ட எதுவுமே கேட்கல? என்னன்னு கேட்கறது வேதாஜி? அவர் பொய் சொல்றான்னு நிரூபிக்க என்கிட்ட தான் எதுவுமே இல்லையே. அன்னைக்கு மல்லிகா விஷயத்திலே நான் கேட்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த நர்ஸ் வந்து அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதான் என்னால ஒண்ணுமே பேச முடியல. வேதாஜி, இன்னைக்கு அவங்கிட்ட ஏன் பொய் சொல்றேன்னு எதை வச்சு நான் கேட்கறது? அப்படியே நான் கேட்டு இருந்தாலும் நான் ஏன் பொய் சொல்லணும்னு உங்ககிட்ட கேட்ட அதே கேள்வி தானே என்கிட்டயும் கேட்டிருப்பான். உங்களுக்கே நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை போய்கிட்டுன்னு நல்லாவே தெரியும். அவன் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போய் இப்பதான் வீட்டுக்கே திரும்ப வந்திருக்கான். திரும்ப ஏதாச்சும் கோச்சிக்கிட்டு போயிட்டானா? இப்படிலாம் அவன் போய் சொல்றான்னு சண்டை போட்டா அண்ணி அவனை பத்தி என்ன நினைப்பாங்க? இப்படிலாம் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு வேதாஜி. அதுக்காக உங்களை விட்டு கொடுத்துட்டு நிக்கிறேன்னு நினைக்காதீங்க வேதாஜி. உங்ககிட்ட என்னால என் நிலைமையை எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? நீங்க எப்படியாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் எதுவுமே பேசல. வேதாஜி, என் அண்ணன் இல்ல, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் வேதாஜி. எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் உண்மை வேதாஜி. ஆனா அதை நிரூபிக்க மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அது வரைக்கும் என்ன நடந்தாலும் எனக்காக கொஞ்சம் பொறுத்து போங்க. எத்தனையோ விஷயத்துல எனக்காக கஷ்டப்பட்டிருக்கீங்க. இதையும் அப்படியே நினைச்சு கொஞ்சம் கடந்து வந்துருங்களேன். உங்களை யார் நம்பலைனாலும் உங்களை நம்ப நான் இருக்கேன். சாகர வரைக்கும் உங்க கூட இருப்பேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் தான் நேற்று நைட்டே சொன்னேன்ல, எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்கன்னு. நானும் அப்படிதான் ட்ரை பண்றேன், ஆனா முடியலையே. வீட்டுக்குள்ள இருந்தா ஒரே சிந்தனையா தான் இருக்கும். நாம வேணா வெளியே எங்கேயாவது கொஞ்சம் போயிட்டு வருவோமா? எங்க போறது? பார்க், பீச்னு எங்கேயாவது போயிட்டு வருவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. பீச் வேண்டாம், பார்க்குக்கு வேணா போலாம். சரிங்க, வாங்க போலாம்.
நாகராஜ், என்னடா எங்கே கிளம்பிட்டீங்க? ஹாஸ்பிட்டல்லேருந்து வர சொன்னாங்களா? சும்மா ரிலாக்ஸ்டா பார்க் வரைக்கும் போறோம். பார்க்குக்கா? டேய் நாகராஜ், இங்கே வா. டேய், ஒரு நிமிஷம் இங்கே வாடா. எதுக்கு யோசிக்கிற? டேய், எனக்கு இன்னும் வேதா இருக்கிற நிலமையில பப்ளிக் பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறது நல்லது இல்லைன்னு தோணுது. டேய், உடனே முறைக்காதடா. நேற்று என்ன நடந்துச்சுன்னு நீயும் பார்த்தல. ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா என்னடா பண்ணுறது? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாதுங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் இப்போ பிரச்சனை. வெளியே கூப்பிட்டு போகிறது அவ்வளோ நல்லதா எனக்கு படலை. ரொம்ப ரிஸ்க்குன்னு தோணுது. அண்ணே, எந்த ரிஸ்காக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேண்ணே. டேய், ஏன்டா அப்படி சொன்னதை புரிஞ்சுக்காம அடம் பிடிக்கிற? அண்ணே, இப்போ நான் உங்களை பார்க் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் கூப்பிட்டு பேசுனதுக்கப்புறம் பார்க் போக வேணாம்னு சொன்னால் அவங்க அதிலே ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கண்ணே. டேய், பிரச்சனை ஏதாவது வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குடா. என்ன பிரச்சனை வரும்னு நீ நினைக்கிற? அதான் தெரியலையே. அது தெரிஞ்சாலாவது முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். அண்ணே, நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. எதுவும் ஆகாது. அப்படிலாம் எதுவும் ஆனால் கூட நான் சமாளிச்சுக்கிறேன். டேய் டேய், இருடா. எதுக்கும் நானும் உன் கூட வரேன். டேய், என்னடா யோசிக்கிற? நான் உன் கூட வரக்கூடாதா? அண்ணே, அப்படி இல்லைண்ணே. அப்புறம் என்னடா? சரி, வாங்க போகலாம். வேதாஜி, வாங்க போகலாம். நாகராஜ், இங்க கொஞ்ச நேரம் உட்காரலாம். சரி, உட்காருங்க. அண்ணே, உட்காருங்க. இல்லைடா, பரவாயில்ல. நாகராஜ், நான் இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக எதுவும் பேச முடியாது. நான் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். சரியா? வேதாஜி, நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கணும் தானே பார்க்குக்கு வந்தோம். ஆனா இங்க வந்து நீங்க டென்ஷனாவே இருக்கீங்க. சுந்தர் எதுக்கு கூட கூட்டிட்டு வந்தீங்க? அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அது பார்க் போறேன்னு சொன்னதும் நானும் கூட வரேன்னு தான் சொன்னாரு. வேற ஒன்றும் சொல்லல. அதையா அவ்வளவு நேரம் பேசுனீங்க? அவர் என்ன சொல்லிருப்பாருன்னு எனக்கு தெரியும். பைத்தியக்காரி மாதிரி ஏதாவது செஞ்சிருவா, அதனால நானும் கூட வரேன்னு சொல்லிருப்பாரு. வேதாஜி, கரெக்டா? சேச்சே, அப்படிலாம் சொல்லலீங்க. எனக்கு தெரியும் நாகராஜ், அவர் அப்படிதான் சொல்லிருப்பாரு. ஏன்னா என்ன பைத்தியக்காரி ஆக்கணும்னு நினைக்கிறதே அவர்தான். என்ன சுந்தர், பார்க் போயிட்டீங்களா? வந்துட்டேன். ஓகே. அந்த பார்க்ல ரெட் கலர் டிஷர்ட் போட்டு ஒரு பையன் இருக்கானு பாருங்க. ஆமாம். ஓகே. அவன் பக்கத்துல ஆரஞ்சு கலர்ல saree கட்டின ஒரு அம்மா, ஐ திங்க் ஸ்கை ப்ளூ ஷர்ட்னு நினைக்கிறேன், ஒருத்தர் இருக்காருன்னு பாருங்க. ஆமாம், இருக்காங்க. குட். அவங்க 2 பேரும் தான் அந்த பையனோட அம்மா அப்பா. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான். நேரா அவங்க கிட்ட போய் வேதா யாருன்னு அவங்களுக்கு கை காமிச்சு விட்டா போதும். மத்ததெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை.
நீங்க என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன், நீங்க அதை பண்ணுங்க. என்ன செய்யணும்? வேதா பக்கத்துல நாகராஜ் இல்லாம நீங்க தான் பாத்துக்கணும். ஏன் மல்லிகா, அது எப்படி முடியும்? அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணுங்க. நான் திரும்பவும் கூப்பிடுறேன். அண்ணன் தான் கால் பண்றாரு. எங்கிருந்து கால் பண்றாரு தெரியலையே. சொல்லுங்கண்ணா. நாகராஜ், நான் பார்க் ஃப்ரண்ட் கேட் பக்கத்தில் வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் இங்கே வாயேன். எதுக்குண்ணே? வாடா, நான் சொல்கிறேன், வா. சரிண்ணா. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். என்ன விஷயம் நாகராஜ்? எது கூப்பிடுறாரு? தெரியலங்க, போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். டேய் நாகராஜ், இங்கே வா, இங்கே வா. அண்ணா, ஏன்னா இங்க இருந்து கால் பண்றேன்? அங்க வர வேண்டியது தானே? வேதா என்னை பார்க்குறப்பெல்லாம் எரிக்கிற மாதிரி பார்க்குறாங்கடா. உனக்கே தெரியும்ல, சம்மந்தமே இல்லாமல் நான் அவங்களுக்கு தப்பாக தெரிகிறேன். அதனால் நான் இங்கே இருந்தால் அவங்க டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா. ஆட்டோவில் போகிறதுக்கு காசு கொடுறா. நீ பார்க்குக்கு போகிறேன்னு சொன்னதும் நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். பர்ஸ் எடுக்க மறந்துட்டேன். வேதா அங்கதான் விட்டு வந்தேன். ஆமா, நான் வேதாஜி அங்கதான் இருக்கேன். அங்கே இருந்தால் சத்தம் வருது. என்ன எதுன்னு பார்க்கலாம், வா. அங்கே என்ன கலாட்டா? பாரு, ஒரே கூட்டமா இருக்கு. வேதாஜிண்ணே, எதுவுமே பண்ணலங்க. பச்சை புள்ளிய ரத்த வர மாதிரி அடிச்சிருக்கா இவ. இவள எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏங்க கொஞ்சம் இருங்க. வேதாஜி, என்னங்க ஆச்சு? சாமி சத்தியமா இவனை நான் எதுவுமே பண்ணலங்க. எதையும் நீ பண்ணாமையா ரத்தம் வருது என் பிள்ளைக்கு? ஏய், என்ன பண்ணாங்கன்னு சொல்லு. அம்மா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தோம்மா. திடீர்னு இந்த ஆன்ட்டி வந்து என்னை கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. அதோ அந்த கல் எடுத்து தான் அடிச்சாங்க. இவன் பொய் சொல்றாங்க. இல்லங்க, நான் சத்தியமா எதுவுமே பண்ணலங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் இங்க தாங்க உட்கார்ந்து இருந்தேன். பச்சை புள்ள எங்கேயாவது போய் சொல்லுமாடி? விளையாடிட்டு இருந்த புள்ளைய கூப்பிட்டு அடிச்சிட்டு இப்ப சாமி மேல வேற சத்தியம் பண்றியா நீ? உன்னா கழுகிடும்டி. ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். பொறுமையா இருக்கிறதா? அடிப்பட்டது எங்க புள்ள. இதுவே உங்க புள்ளையா இருந்தா சைலண்டா இருப்பீங்களா? ஏங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க, அவசரப்படாதீங்க. போலீஸ்லாம் ஃபோன் பண்ணாதீங்க, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். என்ன இருங்க, விளையாடிட்டு இருந்த புள்ளைய அடிச்சு வச்சிருக்காங்க, இருங்க சாருங்கறீங்க. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண தான் செய்வேன். ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, போலீஸ்க்குலாம் போக வேணாம். இவங்களுக்கு மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு சார். அவங்க என்ன செய்யறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது சார்.
முன்னாடி நல்லா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல சமீபத்தில் இப்படி ஆயிடுச்சு சார். அப்ப பைத்தியம் தான். குழந்தைங்க விளையாடுற பார்க்ல எதுக்கு சார் இந்த மாதிரி பைத்தியத்தெல்லாம் கூட்டு வரீங்க? அப்ப எங்களுக்கு இங்க என்ன பாதுகாப்பு இருக்கு? சார் பைத்தியம் தெரியுதுல்ல, ஒன்னு வீட்டுல வச்சிருக்க இல்ல ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேருங்க. எங்க இருந்து சார் கூட்டு வரீங்க? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா யார் சார் பதில் சொல்றது? இங்க இருக்கிறவங்க ஏதாவது செய்யறதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. என்ன சார் எல்லாரையும் முறைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து கூட்டு போங்க சார். பைத்தியத்தை உள்ள கூட்டு வந்தது தப்பு. முதல்ல இங்க இருந்து கூட்டு போங்க சார். பைத்தியம். சார் என்ன சார் வேடிக்கை பார்த்துருக்கீங்க? இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, கூட்டிட்டு போங்க சார். நாங்களே எப்படி சார் இங்க நிம்மதியா குழந்தைங்க எல்லாம் விளையாடுற இடம். அவர் தெரியுமா அந்த நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. தெரியாதா இருக்கு. என்ன சார் அது? பைத்தியம் இல்ல. பாத்தியா எப்படி கத்துதுன்னு? முதல்ல இங்க இருந்து கூட்டு போங்க சார். இல்லனா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு நானே போன் போட்டு வர வச்சிருவேன். கூட்டு போங்க சார். எப்படி கத்துது பாரு சார். பைத்தியம் முத்திருச்சு போல. முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. எங்க? சொல்லிட்டு கேளுங்க சார். கூட்டிட்டு போங்க. இங்க இருந்து கூட்டிட்டு போங்க சார். இல்லனா போலீஸ் தான் சார். வேதாவை கூட்டு வாடா, சொன்னா நம்ம கேளுங்க, போலாம். கூட்டிட்டு போங்க சார். எங்க? சொல்றல எவ்வளவு தூரம்? வேதாஜி வாங்க வீட்டுக்கு போலாம். எங்க? பேசிட்டே நிக்காதீங்க சார். கூட்டிட்டு போங்க முதல்ல. பைத்தியத்துல எங்க கூட்டிட்டு வெளியில வரீங்களோ தெரியல. சீக்கிரம் கூட்டு போங்க சார் இங்க இருந்து. தேவையில்லாம கூப்பிட்டுருக்காதீங்க. போங்க. நிம்மதியா இருக்குதா? இங்க வந்து பண்ணிட்டு என்ன சார் பண்றது? பைத்தியம் என்ன எவ்வளவு கோவம் வருது பாருங்க. கூட்டிட்டு போங்க சார் முதல்ல. சீக்கிரம் சொன்னா கேளுங்க. பாருங்க அந்த பையனுக்கு எவ்வளவு காயம் இருக்கு. இதுக்கு தான் வெளில கூட்டு போகாதடா, வெளில கூட்டு போகாதடான்னு சொன்னேன். எங்க கேட்டான்? இப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நானும் கூட போனேன். அதே மீறி நடந்துருச்சு. பாவம், ரொம்ப சின்ன பையன் அவன். அவனை போய் கல்லால் அடிச்சிருக்கான். ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல. ஆளுக்கு பைத்தியத்தை எப்படி வெளில கூட்டு வந்தீங்க, அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அவமானமா போச்சு. ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இன்னைக்கு நடந்ததும். இது வரைக்கும் நான் வேதாவுக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னதை யாருமே நம்பல. நான் தான் ஏதோ பண்றதா கூட எல்லாருக்கும் டவுட் இருந்திருக்கும். ஏன்னா வேதா அப்படிதானே சொல்றாங்க. இன்னைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பையன், அதுவும் சின்ன பையன் சொல்றப்போ இப்போ அது நாகராஜ் புரிஞ்சுட்டு இருப்பான் வேதா கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குன்னு. ஏன் வேதாவுக்கே புரிஞ்சுட்டு இருக்குமே நம்ம கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. இல்ல சுந்தர், என்கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் அந்த பையனை எதுவும் செய்யல. அவன் சொன்னது எல்லாமே போய். வேதா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது உங்க தப்பு இல்லை. நீங்க தெரிஞ்சு எதுவும் செய்யல, உங்களே அறியாம தான் இப்படி ஏதோ செய்றீங்க. நீங்க சொல்ற மாதிரிலாம் இருந்தா அந்த கொஞ்ச நேரம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாம இருந்திருக்கும்ல. ஆனா எனக்கு ஒவ்வொரு செகண்டும் என்ன நடந்துச்சுன்னு நல்லாவே தெரியும். அப்போ அந்த சின்ன பையன் பொய் சொல்றான்னு சொல்றீங்களா? அவன் எதுக்குங்க சம்பந்தமே இல்லாம உங்க மேல இப்படி ஒரு பழிய போடணும்? அத நீங்க தான் சொல்லணும் சுந்தர். கண்டிப்பா இதுல உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாரு கல்பனா. இப்பதான் என் மேல இருக்க சந்தேகம் போயிருக்கும்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இவங்க காப்பாத்தி கூட்டு வரதே பெரிய விஷயமா போச்சு.
இந்த பைத்தியத்தை வீட்டுல வச்சுக்கிட்டு இனிமே வெளியே தலை காட்ட கூட முடியாது. அவ்வளவு அசிங்கமாயிடுச்சு. இதுல நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப முத்தி போச்சு கல்பனா. இது மாதிரி கேஸ் எல்லாம் இனிமே வீட்டுல வச்சிருக்கிறதே டேஞ்சர் தான். நாளைக்கே பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சேர்த்து விட்டுறணும். இல்லனா வீட்டுல உள்ளவங்களையும் அந்த பையனை அடிச்ச மாதிரி அடிச்சு ஏதாவது செஞ்சு வச்சிரும். இப்பவே உங்க கையை காலை கட்டி ரூம்ல அடைச்சு வச்சிருவோம். அதான் நம்மளுக்கு சேஃப். எங்க